புலிதேவர் 18ஆம் நூற்றாண்டில் தென்னிந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் பிரபலமான தலைவராக விளங்கினார். அவர் இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். இங்கிலாந்து கிழக்கு இந்தியா கம்பெனிக்கு எதிரான அவரது போராட்டம் தமிழ்நாட்டின் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்தது. புலிதேவர் தமிழ்நாட்டின் தற்போதைய திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நேர்கட்டுச்சேவல் பகுதியைச் சேர்ந்தவர். அவர் மறவர் சமூகத்தைச் சேர்ந்தவராக நேர்கட்டுச்சேவல் பகுதியின் தலைவராக ஆனார். அவரது தலைமைத் திறனும் தனது நிலமும் மக்களையும் வெளிநாட்டுப் பேரரசுகளிடம் இருந்து காக்கும் எண்ணமும் சிறு வயதில் இருந்தே வெளிப்பட்டன. 18ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் இங்கிலாந்து கிழக்கு இந்தியா கம்பெனி தென்னிந்தியாவில் தங்கள் ஆட்சியை விரிவாக்க முயன்றது. புலிதேவர் அவர்களுக்கு எதிராக போராடி வரிகளை செலுத்த மறுத்து அவர்களின் அதிகாரத்தை ஏற்க மறுத்தார். அவரது போராட்டம் விரைவில் இங்கிலாந்து கம்பெனிக்கு எதிரான பெரிய கிளர்ச்சியாக மாறியது. புலிதேவர் பிற உள்ளூர் தலைவர்களுடனும் குறிப்பாக திருவிதாங்கூர் அரசுடன் உடன்படிக்கைகளை உருவாக்கி தனது நிலையை பலப்படுத்தினார். நேர்கட்டுச்சேவல் பகுதியில் ஒரு வலுவான கோட்டையை உருவாக்கி கம்பெனிக்கு எதிராக போராடும் படைகளை திரட்டினார். அவரது கேரில்லா போர் உத்திகள் மற்றும் உள்ளூர் நிலம் குறித்த அறிவு அவரை சக்தி வாய்ந்த எதிரியாக ஆக்கியது. போர்களும் வாரிசுகளும். புலிதேவரின் முக்கியமான போர்களில் ஒன்று களக்காடு போராகும். அப்போது அவர் தனது படைகளுடன் கம்பெனியை வெற்றி கொண்டார். ஆரம்பகால வெற்றிகளை எய்திய புலிதேவரின் எதிர்ப்பு கம்பெனியின் மிகுதியான வளங்களும் ஆதரவுகளும் காரணமாக தடுக்கப்பட்டது. நேர்கட்டுச்சேவல் கைப்பற்றப்பட்டாலும் புலிதேவரின் போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. புலிதேவரின் வீரமும் உறுதியும் அவரது நிலத்தையும் மக்களையும் காப்பாற்றும் எண்ணமும் வருங்கால சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு ஊக்கமளித்தது. இன்று அவர் தமிழ்நாட்டில் ஒரு வீரராக கொண்டாடப்படுகிறார். பல சிலைகள், நினைவுச் சின்னங்கள் மற்றும் நிறுவனங்கள் அவரது பெயரில் அமைக்கப்பட்டுள்ளன. புலிதேவரின் வரலாறு இந்தியாவின் சுதந்திரத்தை அடையும் வரை போராடிய நிலையான மனப்பாங்குக்கும் முயற்சிக்கும் சான்றாகும்.